அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4. ஸோ குரூப் 4னுடைய கொஷின் இந்த ஜிகே கொஷின்ல குரூப் 4 கொஷின். இதுல டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட இந்த ஆன்சர் கீழே வரும். நம்ம கொடுத்துருக்குற ஆன்சர் கீழே வர்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்பன் அண்ட் டெஸ்டிடியூட் கேர்ள்ஸ், foster care service scheme, state after care home for boys. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். ஜிகே படிக்கிறவங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்து ஸ்கீம் இருக்கா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமானது அப்படின்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற ஏரியாவில இருந்து வரும். சில்ட்ரன் டெவலப்மெண்ட் இல்லை சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த ஏரியாவில் இல்லை அந்த சப்ஜெக்ட் படிச்ச வரும். அது வந்து பாத்தீங்கன்னா சோசியாலஜி இல்லை சோசியல் ஒர்க் போன்ற இது படிக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஸ்கீம். நம்ம வந்து ஜென்ரலா ஸ்கீம் படிச்சிருப்போம், அது பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி போட முடியும் இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு லாஜிக்கலா போடுறதுதான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பன் அண்ட் டெஸ்டிடியூட், இந்த போஸ்டர், ஸ்டேட் ஆஃப் த கேர் ஹோம் பாய்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து கீவேர்ட்ஸ். அதாவது சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு, அப்புறம் வந்து ஆதரவற்ற அனாதை மற்றும் சிறுமிகளை பாதுகாப்புத்தல், வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம், சிறுவர்களினுடைய பராமரிப்பு இல்லம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல பினான்சியல் அசிஸ்டன்ட் டு சில்ட்ரன் அப்படின்னா, பினான்சியல் அசிஸ்டன்ட் டு சில்ட்ரன் போது குழந்தைகளுக்கு வந்து பொதுவா சொல்லணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து உங்களுக்கு அனாதைகளும் கொடுத்துருக்காங்க, வளர்ப்பு பராமரிப்பு சேவை போஸ்டல் கேர்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் த பாய்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பொதுவா டிபெண்டன்ட் சில்ட்ரன் அப்படின்ட்டாங்க. ஸோ டிபெண்டன்ட் சில்ட்ரன் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் வந்து இல்ல, அப்ப இன்கெப்பாசிட்டி ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். பேரண்ட்ஸ் வந்து இங்க வந்து பேரண்ட்ஸ் அவங்க வந்து இன்கெப்பாசிட்டி, அவங்களால எதுவும் சில்ட்ரனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல பினான்சியலா அப்படின்னாலும், அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்துட்டாலோ போன்றவங்களுக்கு தான் இந்த இது வந்து செட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பொதுவா இருக்கிறது அப்படின்ற பார்க்கும்போது இது வந்து சில்ட்ரன் பிலோ 16 வயசு கீழே அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்பன் அண்ட் டிஸ்டிடியூட் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அனாதை மற்றும் ஆதரவற்ற சிறுமிகளை பராமரித்தல் அப்படின்றது வந்து சிறுமிகள் அப்படின்னும் போது நமக்கு வந்து பொதுவா எந்த ஏஜ் அப்படின்னா வந்து குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப சிறுமிகள்ல வந்து எப்படி இருப்பாங்க, ஆதரவற்ற அனாதைகள்ல. ஸோ இங்க வந்து டிஸ்டிடியூட் அப்படின்னா விட்டுட்டு போயிடுறவங்க, அனாதைகள்னா வந்து பிறந்ததுல இருந்தே அனாதை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்க வந்து நமக்கு பாக்குறப்போ என்னன்னா சில்ட்ரன் ஏஜ் பிட்வீன் 6 to 16 இயர்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அனாதை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்னொரு ஆப்ஷனை போட்டோம்னா இது வந்து கரெக்டா இருக்கும். இங்க வந்து போஸ்டல் கேர் சர்வீஸ் ஃபார் ஸ்கீம் அப்படின்னா வந்து எப்படின்னா வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவை திட்டம் அப்படின்னாவே பொதுவா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வீட்டுல வச்சு நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அந்த என்வாயன்மெண்ட்ல பராமரிக்கணும் அப்படின்னதான் இது வரும். ஸோ அங்க வந்து பொதுவா சொல்லி இது வந்து ஸ்கீம், இது வந்து ஒரு ஸ்கீமாவே சொல்லிடுறாங்க. அப்போ இந்த தேர்ட் இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எல்லாமே போட்டுடலாம். போஸ்டல் கேர் சர்வீஸ் யாரு கொடுப்பாங்க அப்படின்னா டெஸ்டிடியூட், அனாதையாக விடப்பட்டவர்கள், அனாதையாக்கப்பட்டவர்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்றவர்கள். ஸோ ஆதரவற்றவர்கள், அனாதையாக விடப்பட்டவர்கள், அன்அட்டாச்சு சில்ட்ரன், அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக சிறுவர்களை வந்து கைவிடப்பட்டுறாங்க அப்படின்னு தான் மீனிங். இந்த ஸ்கீம் தான், அதுதான் இந்த ஸ்கீமுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே சி ஆப்ஷன் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க போஸ்டல் கேர் சர்வீஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருந்தாவே போதும். கண்டிப்பா வந்து இந்த வழக்கும் இதை தெரிஞ்சிருந்தா நீங்க எல்லாமே இங்க வந்து அடிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் இந்த விஷயம். ஸ்டேட் ஆஃப்டர் கேர் ஆஃப் த ஹோம்,
அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லுது, 1ஆம் நம்பர் அப்படின்றாங்க. இந்த ஆன்சர் வந்து இது வந்து பொதுவா சிறுவர்கள் அப்படின்னா பாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேல வந்து பாய்ஸ்ன்னு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இங்க வந்து பாய்ஸ்க்கு வந்து ஏற்கனவே ஒரு ஹோம்ல வந்து இருக்கிறாங்க, பாய்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஹோம்ல இருந்து வெளியே வந்துடுறது. அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம், ஹோம்ல வளர்ற பசங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம். பொதுவா எது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா, ஹோம்ல எத்தனாவது வயசு வரைக்கும் இருப்பாங்க? 18 வயசு வரைக்கும் இருப்பாங்க. சோ அப்போ வந்து 18 மற்றும் 21 வயதுக்கு இடப்பட்டவர்கள் என்பதுதான் சரியானது. சிறுவர்கள் இங்க வந்து இங்க பாருங்க, ஸ்டேட் ஆஃப்டர். ஆஃப்டர்னா என்னதுன்னு அர்த்தம்? அது இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து சிறுவர்கள் பராமரிப்பு இல்லம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து ஆஃப்டர் ஸ்டேட் ஆஃப் த கேர் ஹோம் ஃபார் பாய்ஸ். அதாவது ஸ்டேட் ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம்னா இது வந்து 18 மற்றும் 21 வயது கூடியவர்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து நீங்க இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னொரு அப்ஜெக்டிவ் டைப் நம்ம அப்புறம் பார்க்கலாம்.